உன் அப்பன் மிக மிக அவசரமான செய்தியோடு என் பிள்ளை உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உன்னுடைய இல்லத்தில் தினமும் நீ படுத்து உறங்குகின்ற கட்டிலில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தவறு என்னவென்றால், ஒரு நாள் நடந்தால் இந்த அப்பன் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தினம் தினம் இந்த தவறு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? இதனால் உனக்கு ஏதேனும் பிரச்சனை வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு உடனே நான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அப்பன் சொல்ல வந்த விஷயத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதனை உணர்ந்து சற்று பொறுமையாக கேள். அப்பன் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். நான் உன் முன்னால் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள். எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்பன் என்ன செய்கிறார் என்று கேள்வி கூட சில நேரங்களில் உன்னிடத்தில் இருந்து வருகின்றது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த அப்பன் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைத்த பிறகு அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும். அப்பன் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ விஷயங்களை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு தவறுதான் உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கு மிக பெரிய காரணமாக இருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, எல்லாம் நேரமும் நம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நம் ஆசைப்பட்ட இடத்தில் நம் நினைத்த நேரத்தில் செல்ல முடியாது. நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு சேர்க்கிறது? கடைசியில் நீயே வாழ்க்கையின் மீது எந்த பிடித்தலும் இல்லாமல் இருக்கின்றாய். இப்படியாக எந்த ஒரு நிலையிலும் சரியான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை. நீ நினைத்தது போல் உனக்கு எதுவும் நடக்கவில்லை. என் பிள்ளை, கண்ணீர் வடித்து கதறி அழுதோம். வாழ்க்கையில் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் என்று சில நேரங்களில் நீயே நினைத்து விடுகின்ற பல நேரங்களில் மற்றவர்கள் இது போன்று செய்வதனை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது அத்தனை வேதனை அடைகிறது. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அதிகமாக யோசித்து யோசித்து என் பிள்ளை, நீ மிகுதியான எண்ணங்களை உனக்குள் வைத்து கொண்டிருக்கின்றாய். அதே நேரத்தில் அதே தவறு மீண்டும் செய்ய தொடங்கும் பொழுது உனக்கே மனதிற்குள் எண்ணங்கள் வருகின்றது. அன்று அவர் கண்ணீர் சிந்தி ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது தவறு என்று சொன்ன நானே இன்று கண்ணீர் வடித்து ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கின்றோமே என்றுதான் முன் மீது தனக்குத்தானே வேதனைகள் வருகின்றதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செய்ய வேண்டும். உன் இல்லத்தில் இருக்கின்ற கட்டிலில் நடக்கின்ற தவறு தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய பாதிப்பை உருவாக்குகின்றது. ஆனால் உனக்கு அது புரியவில்லை. அப்பன் சொன்ன பிறகாவது அது உனக்கு புரிகின்றதா என்று யோசித்து பார். என் பிள்ளையே, கட்டில் என்பது எதற்காக? கட்டிலில் நீ பகல் நேரத்தில் படுத்து உறங்குவதற்காக அல்ல. அது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்குவதற்காக, உன்னை அரவணைப்பதற்காக ஒரு இடம். அதில் படுக்கும் பொழுது உனக்கு சுகமாக உறக்கங்கள் வர வேண்டும். அந்த இடத்தில்
உன்னை ஓய்வு எப்பொழுதும் சரியாக எடுப்பதற்கு நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற களைப்பு, நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை விட்டு விலகி நிம்மதியான ஒரு உறக்கத்தை எடுத்து கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த கட்டில் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டில், இந்த மெத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியவாதி என்று பார்த்தாய் அல்லவா? எந்த இடமுமே உனக்கு நிரந்தரமானது அல்ல. நீ இல்லத்துக்குள்ளேயே எப்பொழுதும் இருப்பது கிடையாது. எல்லா வேலைகளுக்காக அலைந்து வெளியே திரிந்து விட்டுதான் நீ வருகின்றாய். ஆனால் நீ என்ன மாற்றினாலும் இந்த கட்டிலும் இந்த மெத்தையும் உனக்கு மாறவில்லை. அதுவாகத்தான் இருக்கின்றது. அதற்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்ட அதனை மாற்று வரை உன் இல்லத்தில் உனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இடம் இதுதான் என்று சொல்லிவிட முடியும் அல்லவா? உனக்கு எந்த நேரமும் மனதுக்குள் ஆறுதல் கொடுக்கின்ற இந்த இடத்தை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? அது உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு எவ்வளவு என கேட்டு பல விஷயத்தை செய்கின்றது. அப்படியானால் அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் இந்த கட்டிலில் சாய்ந்து விட மாட்டாயா என்கின்ற எண்ணம் தானே எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும். அதுபோல நீயும் உனக்கான ஓய்வை அருமையாக எடுக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த கட்டில் உன் இல்லத்துக்குள் இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த இடத்தை ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை நாம் பார்த்து கொண்டு விடாமல், என்ன என் குழந்தையே, என்ன தவறு நடக்கின்றது? என் பிள்ளை, ஓய்வெடுக்கும் பொழுது ஓய்வினை சரியாக எடுக்க வேண்டும். இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது என்று வைத்துக்கொள். அந்த நேரத்தில் நீ படுத்து உறங்க செல்கிறாய். உறங்குகிறாயா? அது கிடையாது. கையில் ஒரு கைபேசியை வைத்து கொண்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அதை நீ பார்த்து கொண்டே இருக்கின்றாய். அதே நேரத்தில் நல்லபடியாக நீ உறங்குவது கிடையாது. பொதுவாகவே இந்த கட்டில் நல்லதொரு உறக்கத்தை யார் எடுத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு என்று எல்லாம் நீங்கி கண் விழிக்கும் பொழுது புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே புதியதொரு உலகத்தில்தான் வந்தது போல இருக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதல்லவா? என் பிள்ளையே, உறக்கம் என்ற ஒன்று யாருக்கு சரியாக இல்லையோ, சரியாக அவர்கள் உடல் அளவு எப்பொழுதும் சோர்ந்து இருக்கும். அவர்களின் மனது இவர்களின் வார்த்தையை ஒருபோதும் கேட்காது. என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் செய்தாலும் கடைசியில் இந்த சோம்பேறித்தனங்கள், உனக்குள் இருக்கின்ற சோர்வு எந்த ஒரு வேலையும் உன்னை செய்து விடாது. நீ நினைக்கின்றாய் அல்லவா, இன்று நான் நினைத்து நடக்கவில்லை, இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ஆசைப்பட்டது போல இன்று இந்த வெற்றி எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு சட்டென்று ஒரு நொடியில் கண்கள் சொக்கி விட்டது என்பது போல எல்லாம் சில நாளில் நீ உணர்கின்றாய் அல்லவா? இந்த உணர்வுகளுக்கெல்லாம் சற்று நீ யோசனையை கொடுக்க வேண்டும். உன்னோடு இருக்கின்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்ப்பதை விட நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். என் குழந்தையே, இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் உன்னுடைய மனது அங்கே ஓய்வில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய செயல்கள் எங்கே ஓய்வினை கொடுக்காமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை
பொதுவாக நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்றாலும் மனது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கண்கள் திறக்கமில்லாமல் இருக்க வேண்டும். நீ இரவெல்லாம் உறங்காமல் கைபேசியை வைத்து பார்த்து கொண்டிருப்பது, அங்கும் இங்குமாக உருண்டு தூங்காமல் இருப்பது, தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பது அடுத்த நாள் விடியலை உனக்கு எப்படி உருவாக்கும் என்று நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்கும்படி அது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிடும். நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு வர வேண்டும். தெளிவாக எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, காலம் நீ பட்ட எல்லா கஷ்டங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க இந்த அப்பன் முன் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் முறையாக நல்லபடியாக நல்ல விஷயத்தை நடத்தி முன்னே வந்து நிற்று கொண்டிருக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை கடந்தும் இனி இந்த அப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் இனி ஒரு நாளும் உன்னுடைய கட்டிலில் இந்த தவறு நடக்காது. எப்படி நீ அரவணைக்க அந்த கட்டிலை மெத்தையும் நாடி செல்கின்றாயோ அது போலவே அவையும் உன்னிடத்தில் இருந்து ஒரு அணைவணைப்பை எதிர்பார்த்து நிற்கும். உன்னிடத்தில் இருந்து ஒரு அணைவணைப்பு அது பார்த்து நிற்கும் பொழுது அதனை அதற்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இனி நடக்கும் உன்னோடு என்றென்றும் இந்த அப்பன் இருக்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் எதற்காக உனக்கு இதனை செய்ய துணிகின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அப்பன் அன்பு என்றும் உன் வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களில் கூட வெளிப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும். எதையும் நினைத்து உறக்கத்தை எடுத்து கொள்வதனால் அடுத்த நாள் முழுவதும் தவிர எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை. எந்த ஓர் நன்மையும் உன்னை சுற்றி நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் அப்பன் சொன்ன வார்த்தை உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு அப்பன் இருக்கும் பொழுது இதை உன் பிள்ளை நான் எடுத்து செல்ல வேண்டியது சொன்னால்தான் புரியும் அல்லவா? அதனால் தான் இதையெல்லாம் தெரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ தயாராக இரு. நான் இருக்கின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் கையில் நிரந்தரமாக ஒப்படைக்க இனிமேலாவது இந்த அப்பன் சொன்னது போல இந்த கட்டிலை அவமதிக்காமல் நல்லபடியாக வேறு எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் உனக்கான உறவை நீ நிம்மதியாக எடுத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்காக மிக பெரிய நம்பிக்கையினை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த இடத்திலும் நீ எதை தவறு விட்டு விட மாட்டாய். அதனை வெற்றியும் நீ நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நாள் வரையிலும் அப்பன் சொன்ன வார்த்தை எல்லாம் எப்படி உனக்கு புரிந்ததோ அதுபோல இதனையும் புரிந்து கொண்டு ஒரு நாளும் என் பிள்ளை தேவையில்லாத உன்னுடைய உறவு கதையை நீ தொலைத்து விடாதே. நடப்பது அத்தனையும்
உன்னுடைய நன்மைக்குதான். உன் உறவை எப்பொழுதும் விட்டு விடாதே என் தங்கமே. உனக்கான எல்லா நன்மைகளையும் உனக்காக உன் அப்பன் நான் நடத்தி தருவேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.